அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு இயல் 7 இனிக்கும் இலக்கணம் தொன்மம், பக்கம் 179. இதில் தொன்மம் மைத் என்றால் பழங்கதை, புராணம் என்றெல்லாம் பொருள் உள்ளது. தொன்மம் என்றால் பழங்கதை, புராணம் என்ற பொருள் இருக்கிறது. தொல்காப்பியர் குறிப்பிடும் வனப்புகளுள் தொன்மை என்பதும் ஒன்றாகும். தொல்காப்பியர் தன்னுடைய வனப்புகள் 8 வகை அழகுகள் சொல்லுவாங்க. அதில் தொன்மை என்பது ஒன்றாகும். காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுகிவிட்ட கருத்து வடிவங்களும் தொன்மங்களே. தொன்மம் என்பது சொல் இவை அனைத்தும் குறிக்கும். ஆனால் கவிதையில் அது பழங்கதையை, அது புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதையே குறிக்கிறது. இதில் கடவுளர்கள், தேவர்கள், மக்கள், விலங்குகள் ஆகிய பல்வகை உயிரினங்களையும் ஒருங்கிணைத்து படித்தால் நம்ப முடியாத போல் தோன்றுகின்ற செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் கொண்டு இயங்குகின்ற பழமையான கதைகளையே தொன்மம் என்று கூறுவர். அதான் அந்த தொன்மம் என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது இங்கே கடவுளர்கள், தேவர்கள், மக்கள், விலங்குகள், பல்வகை உயிரினங்களை ஒருங்கிணைத்து ஒன்றாக இணைத்து படித்தால் நம்ப முடியாத அளவுக்கு போல் தோன்றுகின்ற செய்திகள் எல்லாம் இருக்கின்றது. இவையெல்லாம் நடக்குமா, நடக்காதா, இவ்வாறு நடந்திருக்கின்றதா என்ற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அப்படிப்பட்ட அந்த பழமையான கதைகளை தான் தொன்மம் என்று கூறுவர். நம் அன்றாட பேச்சில் மரபு தொடர்களாக தொன்மங்கள் கலந்துள்ளன. அன்றாட பேச்சிலே கூட அந்த மரபு தொடர்களாக, வழி வழியாக வருகின்ற தொடர்களாக தொன்மங்கள் அமைந்திருந்தன. அதில் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்பது இராமாயணத்தில் பர்ணசாலையை விட்டு சீதை வெளியே வந்தால் தீங்கு வரும் என்பதற்காக இலக்குவன் கோடு கிழித்த நிகழ்விலிருந்து உருவான மரபு தொடராகும். அதுதான் அந்த கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்ற பொழுது, கிழித்த கோட்டை தாண்டக்கூடாது என்று சொன்னால் அதில் சீதை அதை தாண்டிய காரணத்தினால் அதில் ஏற்பட்ட அந்த நிகழ்வை, எவ்வாறு துன்பம் வந்தது என்ற நிகழ்வை ஒரு மரபு தொடராக கூறியுள்ளார்கள். அதே போல இந்தா போரான் சகுனி, இவன் பெரிய அரிச்சந்திரன், கர்ணன் தோற்றான் போல் என்றெல்லாம் தொடர்களை பயன்படுத்துகிறோம். அறத்திற்கு தருமன், வலிமைக்கு பீமன், நீதிக்கு மனுநீதி சோழன், வள்ளல் தன்மைக்கு கர்ணன் என்று பலவாறு தொன்ம கதை மாந்தர்களோடு பண்பு குறியீடுகளாக மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர். அதான் பழைய காலத்தில் புராணக்கதையில் வாழ்ந்த அந்த நபர்களை வைத்து கொண்டு அதில் அரிச்சந்திரன், சகுனி, கர்ணன், மனுநீதி சோழன், பீமன் இவர்களை இந்த கதாபாத்திரத்தை ஓமையாக கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து கூறுகின்ற பொழுது இது தொன்மத்தினுடைய குறியீடுகளாக, தொன்ம கதை மாந்திர குறியீடுகளாக அவர்களெல்லாம் பயன்படுத்தியுள்ளார்கள். அதை கொண்டு நாம் புரிந்து கொள்கின்றோம். தொன்மங்கள் மக்களின் மனத்திலும் பேச்சிலும் இடம்பெற்றிருப்பதால் அவற்றை பயன்படுத்தி சில செய்திகளை சுவையாக சொல்ல முடிகிறது. விளங்காத கருத்துக்களை எளிதில் விளங்க வைக்க முடிகிறது. தொன்ம நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு, கருத்துக்களை வைத்துக்கொண்டு புரிய முடியாத, விளங்க முடியாத நிகழ்ச்சிகளையும் அதன் மூலமாக சொல்லி விளங்க வைக்க முடிகிறது. ஆகவே தொன்மம் இலக்கிய உத்தியாக ஏற்கப்பட்டிருக்கிறது. காலம் காலமாக மனித மனங்களிடையே உறைந்து கிடக்கும் தொல்கதைகள் பல வடிவங்களில் வெளிப்படுகின்றன. தொன்ம கதைகள் உலகெங்கும் காப்பியங்களாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொன்ம கதைகள் எல்லாம் உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் கூட தொன்ம கதைகள் இருக்கின்றன. அதை காப்பியங்களாகவும் புராணங்களாகவும் காவியங்களாகவும் அவைகளெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த கதைகள் தான் வழி வழியாக புராண செய்திகளாக கூறப்பட்டும் வருகின்றன. இவற்றில் உள்ள நிகழ்வுகளையும் கதை மாந்தர்களையும் தொன்மங்களாக படைப்பார்கள்.
பயன்படுத்துகின்றனர். மனிதர்களின் மனத்தில் இயல்பாகவே கருத்து பொதிந்த கதைகள் படிந்து கிடக்கின்றன. இதன் மூலம் கதை சூழலையும் கதை மாந்தர்களின் செயல்பாடுகளையும் விளங்கிக் கொள்வதோடு அவை உணர்த்தும் உட்பொருளையும் படிப்பர், அறிந்து கொள்வர். தொன்மம் சார்ந்த படைப்புகளையும் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்வர். அதில் தொன்மம் சார்ந்த அந்த தன்மைகளையும் படைப்புகளையும் எளிதாக அந்த கதைகளின் மூலமாக படித்து அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். இதில் தொன்மம் விளக்கம்: சில தொன்மங்கள் சமய நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் வெளிச்சப்படுத்துகின்றன. இன்னும் சில தொன்மங்கள் உவமை கதைகளாகவும் மெய்யியல் உருவங்களாகவும் நின்று சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்றன. தொன்மங்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்யவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. அவை சமுதாயத்தின் ஆழ்மனத்திலிருந்து வெளிப்படுவனவாக அவற்றினால் ஏற்படும் கூட்டமைப்பின் குறியீடுகளாகவும் விளங்குகின்றன என்று இதில் வெப்ஸ்டார் தேர்டு நியூ இன்டர்நேஷனல் அகராதி இங்கே புலப்படுத்துகின்றது. அதனால் இந்த தொன்மம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது, அறிவியல் சார்ந்த தன்மைகளின் மூலமாக அறிய முடியாது. அதை வழியாக பழமையை வைத்து கொண்டு நாம் ஆழ்மனதுக்கு அதை ஆழ்மனத்திலிருந்து வெளிப்படுத்துவனாக அதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதை தான் பழமை தொன்மம் என்று கூறுவார்கள். இதே போன்று இந்த நிகழ்ச்சிகள் வருகின்ற பொழுது இவ்வாறாக தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவியாக கவிதை விளங்குகிறது. அந்த தொன்மத்தை வெளித்துகின்ற கருவியாக ஒரு கவிதை இங்கே இருக்கின்றது. உலகில் பெரும்பாலான தொன்மங்கள் கவிதைகள் மூலமே வெளிப்படுத்துகின்றன. அந்த தொன்ம நிகழ்ச்சிகள், புராண நிகழ்ச்சிகள், பழமையான நிகழ்ச்சிகளை கவிதையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். சங்க இலக்கியங்களில் பல தொன்மங்கள் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன. காப்பியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் தொன்மங்களை ஆண்டுள்ளனர். திரைப்படங்கள், நாடகங்கள், கதைகள் ஆகியவற்றில் தொன்ம கதைகளையும் கதை மாந்தர்களையும் பயன்படுத்துகின்றனர். இப்போ திரைப்படங்களும் சரி, நாடகங்கள் சரி, கதைகள் ஆகியவற்றின் நிகழ்ச்சிகளில் தொன்ம கதைகள், பழைய புராண நிகழ்வுகளை அந்த கதை மாந்தர்களையும் பயன்படுத்துகின்றனர். இராமாயணத்தின் அகிலிகை கதையை வைத்து புதுமைப்பித்தன், சாப விமோசனம், அகிலிகை ஆகிய கதைகளை எழுதியதை சான்றாக கொள்ளலாம். அப்போது கம்பராமாயணத்தில் வருகின்ற அந்த அகிலிகை என்ற கதாபாத்திரத்தையும் அந்த அகிலிகை சாப விமோசனம் பெற்ற அந்த செய்தியையும் அங்கே புதுமைப்பித்தன் எழுதியதாக சான்றாக கொள்ளலாம். அதே போல் திருவிளையாட புராணத்து சிவன் நக்கீரனை கொண்டு அழகிரிசாமி விட்டக்குறை வெண்தழலால் வேகாது என்னும் சிறுகதையை படைத்துள்ளார். இப்போது திருவிளையாடற் புராணத்தை சான்றாக வைத்துக்கொண்டு அங்கே சிவன் நக்கீரனை கொண்டு அந்த அழகிரிசாமி எழுதிய விட்டக்குறை வெண்தழலால் வேகாது என்னும் இந்த சிறுகதையும் படைத்துள்ளார். தொன்மங்களை கொண்டு ஜெயமோகன், பத்மவியூகம், எஸ். ராமகிருஷ்ணன், அரவாணன் முதலானோர் புதினங்கள் எழுதியுள்ளனர். இப்போ பழைய தொன்ம நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு அதை இப்பொழுது இருக்கின்ற ஆசிரியர்கள் அதற்கு சான்றாக சிறுகதைகளையும் புதினங்களையும் எழுதியுள்ளனர். இதில் படைப்பாளர்கள் தாம் கூற விரும்பும் கருத்துக்கள் தொன்மம் மூலம் வெளிப்படுத்துகின்ற போது அவை மிக விரைவாகவும் ஆழமாகவும் படிப்பவரால் புரிந்து கொள்ளப்படுகின்றன. அப்போ படைப்பாளர்கள் தாங்கள் விரும்பும் கருத்துக்களை தொன்மம் மூலம், பழைய கதைகளின் மூலமாக அதை சொல்கின்ற பொழுது படிப்பவர்களது எளிதாக புரிந்து கொள்கின்றார்கள். அதற்கு அகநானூரில் ஒரு பாடலாக வெல்வேல் கவுரியர் தெரன்முது கோடி முழங்கி வரும் பவ்வம் இறங்கும் முன்றுரை வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீழ் ஆலம் போல், அதில் ஒலியவன் அன்றி இவன் வழங்கல் ஊரே என்ற இந்த அகப்பாடல்களின் மூலமாகவும், இங்கே வெல்வேல் என்றால் வெற்றி வேலேந்திய, கௌரியர் என்றால் பாண்டியரின், தெரன்முது கோடி மிகுந்த பழமை உடைய, கோடி இதில் திருவணை, முழங்கி வரும் பொங்கி வரும், பௌவம் என்றால் கடலின் துறையில் இறங்கும், முன்றுரை எங்க
பறவைகள் கரையில் ஒலிக்கும். வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீழ் ஆலம் போல ஒலியவென் அன்றியும் வழங்கல் ஊரே. இந்த கதையை பார்க்கின்ற பொழுது பல விழுதுகளை உடைய பெரிய ஆலமரத்து அடியில் நின்று, அதான் பல்வீழ் ஆலம் போல் நின்று ராமன் சீதையை சிறை மீட்பது குறித்து, ராமன் அதான் வெல்போர் ராமன் அருமறை கவித்த அந்த சீதையை சிறை மீட்பது குறித்து தன் உடன் இருந்தோருடன் பேசி கொண்டிருந்தான். அப்போது அம்மரத்தில் இருந்த பறவைகளின் ஒலி ராமனின் பேச்சுக்கு இடையூறாக இருந்தது. இப்போ தன் நண்பர்களிடம் பேசுகின்ற பொழுது மரத்தில் இருக்கின்ற இந்த பறவைகளின் ஒலி ராமனுடைய பேச்சுக்கு இடையூறாக இருந்தது. அவன் தன் கையை உயர்த்தி சைகை செய்ததும் பறவைகள் அமைதியாயின. அதுபோல தலைவியை தலைவன் மனம் செய்து கொண்டவுடன் அலர்த்தூற்றிய ஊரார் அமைதியாயினர். இப்போது தலைவன் தலைவியை மனம் செய்வதற்கு முன்னால் அலர் பேசி கொண்டிருந்த மக்கள் திருமணம் செய்த பின்னால் அவர்கள் அமைதியாகிவிட்டனர். இது தோழியின் கூற்று. இப்போ காதல் வெற்றியை வெற்றிகரமாக உணர்ந்த இத்தொன்மம் இத்தொன்மம் பயன்படுகின்றது. அப்போ காதல் வெற்றியினை இந்த ஒரு பாடல் மூலமாக, கவிதையின் மூலமாக, அகப்பாடலின் மூலமாக விளக்குகின்ற பொழுது எளிதாக அது புரிகின்றது. சங்க இலக்கியங்களில் முருகன் பற்றிய கதை பகுதிகளும் முருகனுக்கு வெறியாடும் சடங்கு முறைகளும் தொன்மங்களாக ஆளப்பட்டுள்ளன. அதைதான் முருகனை அழகுக்கும் ஆற்றலுக்கும் வீரத்துக்கும் உவமையாக்கி பல தொன்மங்கள் உள்ளன. யானை சினம் கொண்டு பேராற்றலுடன் போர் செய்த சிறப்பினை முருகனின் வீரத்தோடு இணைத்து கூறியிருக்கிறது சங்க இலக்கிய பாடல். இதை முருகு உரள் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்று நற்றிணை பாடல் சொல்கின்ற பொழுது இங்கே இன்னும் பாடல் அடிகள் வெளிப்படுத்துகின்றது. தொன்மங்களுக்கு கூறப்பட்ட இந்த தொன்மங்களுக்கெல்லாம் கூறப்பட்ட அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது தொன்மங்களுக்கு கூறப்பட்ட சமய பொருள் காலப்போக்கில் இலக்கிய உத்தியாக பொதுவானதாக ஆகியிருக்கிறது. பறவைகள் அடங்குவதிலும் பார்க்கடலில் அமுதமும் ஆலகாலமும் வருவதிலும் நமக்கு நம்பிக்கையாயிருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொருள் புலப்பாட்டிற்கு தொன்மமாக பயன்படுத்தி கொள்கின்றோம். இதில் பார்க்கடலில் இருக்கின்ற அமுதமும் சரி, ஆலகாலம் விஷமும் சரி, வருவதில் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் அது ஒரு பொருள் பாட்டிற்கு புலப்பாட்டிற்கு தொன்மமாக பழமையான நிகழ்ச்சியாகவே அது அமைந்திருக்கின்றது. தொன்மங்கள் முரண்பட்டவை ஒன்று சேர்ந்திருக்கிற சூழலை விளக்க பயன்படுகின்றது. அதை அப்துல் ரகுமான் உன்மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆலகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்று தொன்மத்தை கொண்டு முரண்பாட்டை விளக்குகிறார். இங்கு பார்க்கடல், அமுதம், ஆலகாலம் ஆகியன தொன்மங்களாகும். இப்போது பார்க்கடல், அந்த கடலில் அமுதம் இருக்கின்றது, ஆலகாலமும் இருக்கின்றது, விஷமும் இருக்கின்றது என்ற செய்தியை அப்துல் ரகுமான் ஒரு கவிதையின் மூலமாக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். தமிழில் கண்ணகி கதை தொன்ம நோக்கிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. இக்கால பெண்ணியத்திற்கான தொன்மமாக கண்ணகியும், பெண்ணிய போராட்டத்திற்கான தொன்மமாக மதுரையை எரித்த நிகழ்வும் பின்வரு புதுக்கவிதையில் அமைந்துள்ள விதத்தை நாம் அறியலாம். இப்போது அந்த கண்ணகியினுடைய பெண்ணிய தன்மையும் அதே போல் போராட்டத்திற்கான அந்த தன்மையும் மதுரையை எரித்த தன்மையை விளக்குகின்ற வகையில் ஒரு புது பாடல் இங்கே புதுக்கவிதை அமைந்திருக்கின்றது. மதுரை எரிக்க கண்ணகியாயும் மீண்டும் எழுந்திட சீதையாயும் எப்பவும் எரித்தழல் மடி சுமப்பது இனி எங்கள் வேலை அல்ல என்பது மூலம் இன்றைய பெண்கள் எம்முறை வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. தொன்மம்
எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் வழக்கில் இருக்கும் ஒன்றாகும். அது காலத்தை கடந்து தொன்மமானது காலத்தை கடந்து நிற்பது. இக்காலத்தோடு கடந்த காலத்தை இணைப்பது. இந்த காலத்திற்கும் பழைய காலத்திற்கின்ற செய்திகளை இணைப்பது. சங்க இலக்கியங்கள் தொட்டு இன்றைய இலக்கியங்கள் வரை வெளிவந்த கருத்தை விளக்குவதற்கு தொன்மங்கள் எடுத்துக்காட்டாகவும் விளக்கமாகவும் குறியீடாகவும் புதுப்பிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் தொன்மங்கள் கருத்தினை மேலும் ஆழமாக விளக்கும் உத்தியாகவே ஆளப்படுகின்றது. அதனால் பழைய காலத்தினுடைய தொன்மங்கள் என்று சொல்கின்ற பொழுது புராணங்கள் பழங்கதைகள் எல்லாம் இன்றைய கதைகளோடு ஒப்பிடப்படுகின்றது. அதில் இருக்கின்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இன்றைய மக்களோடு ஒப்பிட்டு ஒரு நீதி கதைகள் சொல்வதற்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. ஆனால் தொன்மம் என்பது பழமைக்கால அந்த புராணங்கள் எல்லாம் அறிவியல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் அதனுடைய ஒவ்வொரு மனிதருடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கின்றது என்ற செய்தியை இதன் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். இதில் இந்திய கிரேக்க தொன்ம ஒப்புமைகள் ஒவ்வொரு சமூகத்திலும் தொன்மங்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஓரிடத்திலிருந்து மனித இனம் பிரிந்து வேறு இடத்தில் சென்று வாழ்வதை இவை உணர்த்துகின்றன. கிரேக்க தொன்மங்களுக்கும் இந்திய தொன்மங்களுக்கும் நிறைய ஒப்புமைகள் உள்ளன. இந்திரன், சிஎஸ்பிடர், வருணன், ஊரனாஸ், பலராமன், டியானிசிஸ், கார்த்திகேயன், மார்ஸ், சூரியன், சோல், சந்திரன், லூனஸ், விஸ்வகர்மன், வன்கண், கணேசன், ஜோனஸ், துர்க்கை, ஜீனோ, சரஸ்வதி, மினர்வா, காமன், இராஸ் என்று பல ஒப்புமைகள் உள்ளன. இவை இன மரபுகளை ஆய்வதற்கு உதவக்கூடியவையாக இருக்கின்றன. அதனால் இங்கே தொன்மம் என்பது பழமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள், நீங்கள் இங்கே இருக்கின்ற பகுதிகளெல்லாம் சிறுவினா குருவினா பகுதிகளெல்லாம் படித்து வகுப்பேட்டில் எழுத வேண்டும். அதே போல் வீட்டு பாடமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். தேர்வுக்காகவும் நாம் படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.